ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் வீட்டியா ஷாலு பேசுகிறேன். அம்முக்குட்டியோட சேட்டையெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அவங்க அம்மாவுக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அவங்க அம்மா போகிறப்ப இவளும் பின்னாடியே போகிறப்ப நம்ம வீட்டில் இருக்க ஒரு புது மாடு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. எல்லா மாடுமே நல்லா சகஜமாக எல்லா நாய்க்குட்டி கூடயும் பழகும். ஆனால் அந்த மாடு கொஞ்சம் பயப்படுற மாடு. அம்முக்குட்டி அவங்க அம்மாவை பார்த்துட்டு காலை விசிறிச்சு அம்முக்குட்டி போய் மாட்டிக்கிட்டா அந்த காலில். பாருங்கள், காலை நொண்டி நொண்டி நடக்கிறா. ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது, வீக்கமாக இருக்குது அந்த இடம். அதனால் அவள் நடக்க மாட்டேங்கிறா, கால் நொண்டி நொண்டி அலையிறா. முந்தா நாள் நைட்டு அவள் விடிய கத்திகிட்டே இருந்தா. பால்லாம் குடிக்கவே இல்லை, ரொம்ப டல்லாக இருந்தா. இப்போ தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் பார்த்தனால கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறா. பாருங்கள், மூஞ்சி இவ்வளோ சோர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. யார்கிட்டையுமே பேச மாட்டேறா, கோச்சிட்டே தான் இருக்கா. ரொம்ப வலிக்குதட்டுக்கு அவளுக்கு, நடக்கலாம் மாட்டிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். காயம்லாம் ரொம்ப பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தம் வீக்க மாதிரி இருக்குது. ரத்தம் கட்டிக்கிட்டா வீங்கியிருக்குள்ள அந்த மாதிரி வீக்கம் இருக்குது. ஆனால் குட்டி பிள்ளைனால ரொம்ப பயப்படுற காலை ஊன்றதுக்கு. பாருங்கள், காலை தொட்டால் அப்படியே கொஞ்சம் மாதிரி பயந்து கூச்ச சுபாவம் மாதிரி இருக்கா. காலை தொடவே விட மாட்டேறா. அம்மா தைலெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாங்க. அப்போயும் வரான்னு கத்திகிட்டே இருந்தா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எழுந்திரிச்சு நடக்கிறா. இன்னும் 2-3 நாள் ஆக மாட்டேங்குது சரியாகிறதுக்கு. பியூராக சரியாகணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறான். அவளால் நிற்க முடியலைங்க. பாருங்க, திரும்பி பார்க்குறீங்க போய் படுத்துக்கலான்னு. நம்ம வீடியோலேயே முயல்குட்டி மாதிரி துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்தவ பாருங்கள், எப்படி பொறுமையாக ஸ்லோவாக நடக்கிறா. நமக்கே பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தைலம் தேய்ச்சிட்டோம்லாம் ரொம்ப அழுதா ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு. பாருங்கள், உட்காரவே முடியல அவளால். அவளுக்கு ரொம்ப வலிக்க மாட்டுக்கு. காலை தொட விட மாட்டேறா. காலை தொட்டாலே கடிக்க வரா. காயம் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைனால ஊன்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறா. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயப்படுறா. தொட்டாலே கத்துன்னு கத்துறா. தைலம் போட்டு தேய்ச்சோம்னா வெறான்னு கத்தி சுற்றி இருக்க நாயெல்லாம் கூப்பிட்றா. அவங்க அம்மா அடிக்கடி வந்து பார்க்குது அதுக்கு பிள்ளைக்கு என்னாச்சுன்னு. ஆனால் அது காலை இப்படி ஆனதுக்கே அவங்க அம்மா தான் காரணம்னு அது தெரியல. அது முன்னாடி ஓடிடுச்சு. மம்மூட்டி கத்தும் போது அது வரவே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. அப்புறமேல் நாங்கள் தான் ஏதோ பண்ணிட்டோன்னு எங்களை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டே அலையுது அவங்க அம்மா. போய் காலை தொட்டாலே கத்துறா, கடிக்கிறா. தைலம் தேய்ச்சி விட்ருக்கோம், ஆனால் இன்னும் சரியாகலை, குணமாக சரியாகலை. ஆனால் இன்னும் 2-3 நாளில் சரியாயிருவா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன காயம்தான், ஆனால் சின்ன பிள்ளைனால ரொம்ப பயப்படுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மீட்டியா ஷாலு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.